சார், நான் புதுக்கோட்டை நேட்டிவ் தொண்டைமானூரில் இருக்கேன். மோகன்ராஜ். முதல்ல நீங்க பேசினப்ப சொன்னீங்க பெண் உரிமைக்காக நாங்க எங்க இஸ்லாத் மூலமா ரொம்ப நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஒரு பெண்ணு பிடிக்கலனாக்க அந்த பெண் ஜமாத்துல சொன்னாக்க உடனே நாங்க விவாகரத்து பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அப்ப அந்த மாதிரி அந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே பெண் ஒரு கணவனோட ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த கணவன் பிடிக்கல அப்படின்னுட்டு அடுத்த வருஷம் ஜமாத்துல சொல்லி ரத்து பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு கணவனோட வாழ்ந்து ரத்து பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கணவனோட வாழ்ந்து வாழ்ந்து ரத்து பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தா இதுல பாதிக்கப்படுறது ஆண்கள் மட்டுமல்ல, அந்த பெண்ணை பத்தி இந்த சமூகத்தோட சிந்தனை எப்படி இருக்கும்? உங்க இஸ்லாம் ஒத்துக்கலாம், ஏன்னா மதப்படி தான் நாங்க ரத்து பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப ஒன்னாதான் இருக்குது அப்படின்னு நீங்க ஒத்துக்கலாம். எல்லாரோட சேர்ந்து வாழ்றப்ப அந்த பெண்ணை பத்தி இந்த சமூகம் எப்படி சிந்திக்கும்? இதற்கு உங்களோட விளக்கம். அதாவதுங்க, ஒரு பெண்ணு இன்னைக்கு ஒருத்தனோட வாழ்க்கை நடத்துறா, பிடிக்கல ரத்து பண்ணிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிறா, பிடிக்கல 3 கூட கட்டிக்கலாம். இதுக்கு ஒரு லிமிட்லாம் கிடையாது, பிடிக்கலன்னா கட்டிக்கிட்டே இருக்கலாம். இது இஸ்லாமிய நிலைப்பாடு நம்ம சொன்னோம். சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பெண்ணு சமூகத்துல என்ன மரியாதை இருக்கும்? இப்படி செஞ்சா அந்த சமூகத்துல ஏத்துக்குருவாங்களா, ஒரு அசிங்கமா நினைக்க மாட்டாங்களான்றது ஒரு நல்ல ஒரு பார்வை. ஆனா அதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு புருஷனோட வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருத்தி அவன் வேணாண்டு முடிவு எடுக்கிறான்னு சொன்னா ஆண் எடுக்கிறதை விட நியாயமான காரணம் கூடுதலா இருக்கும். ஏன்னா இல்லற வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு போக போக ஒரு அவங்களுக்கு மார்க்கெட் குறையத்தான் செய்யும். ஒரு ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் 65 வயசுக்காரன் 18 வயசு கண்ணியை கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடறான், கிடைக்குது, பண்ணிட்டு போயிடறான். அதுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, தயாரா இருக்குது சமூகம். ஒரு 60 வயசுக்கார பொம்பளைக்கு 18 வயசுக்கார மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அப்ப ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒருத்தனோட வாழ்க்கைப்பட்டுட்டு பிடிக்கலன்னு சும்மா அற்பமான காரணத்துக்கு சொல்ல மாட்டான். உண்மையிலேயே இவன் எதுக்கு லாயக்கு இல்லாதவனா இருக்கணும், ஒன்னு குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லாதவனா இருக்கணும், அல்லது குடிச்சிட்டு இழுத்து போட்டு அடிக்கிறவனா இருக்கணும், பெண்ணை மதிக்காதவனா இருக்கணும், ஒரு பெரிய காரணங்கள்லாம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இப்படி செய்வா. இது ஒரு தியரிக்கு இப்படி 100 வரைக்கும் பண்ணலாமா நீங்க நினைக்கலாம். பிராக்டிக்கலா 1 அல்ல 2 தான் ஒழுங்கான அமைஞ்சிட்டா அதோட இருந்துக்குவா. அப்படித்தான் நடக்குமே தவிர இப்படியே தினம் வாரத்துக்கு ஒன்று மாத்திட்டே போயிட மாட்டா. சட்டத்தில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளை யாரும் மாத்திட்டு போக மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆணு வேண்டாம் அவசரப்படுவானே தவிர இல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதை முறிக்கிற முடிவுக்கு பெண்கள் லேசில வரமாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. சரி, ஒருத்தி வர்றா, இந்த புருஷன்ட்ட கல்யாணம் பண்றா, பிடிக்கல எந்த வகையில் இன்னொருத்தன் கல்யாணம் பண்றா, அவனும் பிடிக்கலன்னு கல்யாணம் பண்றான்னு வைங்க. இந்த நிலைமைக்கு ஆளானவளுக்கு அந்த உரிமையை நீ கொடுக்கலன்னா வேற மாதிரி தப்பா போவாள்ல. எப்ப இவனை பிடிக்கலையோ, இவனால அவளை சந்தோஷப்படுத்த முடியலையோ தப்பா போவாள்ல. அது அதை விட கவலம்ல. தப்பா போய் பல பேர்ட்டையும் பல மாதிரி போய்கிட்டு இருக்கிறத விட சட்டப்பூர்வமா எனக்கு மனைவி நான் புருஷன் அப்படின்னு இருக்கிறது கூடுதல் கௌரவம் தானே. அந்த இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணு குடும்பம் நடத்தாம கல்யாணம் இல்லாமல் பல மாதிரி நடந்து கொள்வதை விட எத்தனை கல்யாணம் பண்ணுவதற்கு அவளுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முடிக்காட்டு அவனை இன்னொருத்தனை கட்டிக்க, அவனையும் முடிக்க இன்னொருத்தனை கட்டிக்க அனுமதி கொடுத்து அது நீங்க தப்பா நினைக்கலன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா விபச்சாரம் இருக்காதுல. அவளுக்கு சட்டப்பூர்வமான உரிமை கிடைக்கும்ல. அவ பெறக்கூடிய பிள்ளைக்கு யார் அப்பங்கிறது தெரியும்ல. அந்த சொத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு பங்கு வாங்கி கொடுக்க முடியும்ல. கணவன் சொத்துல இருந்து மனைவிக்கு பங்கு வரும்ல. பலவிதமான உரிமைகள் இந்த பெண்ணு கிடைக்குமா இல்லையா? அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி நடக்காது. வாரத்துக்கு ஒண்ணெல்லாம் மாத்த மாட்டாங்க. கேட்கறதுக்கு தியரிய அப்படி கற்பனை பண்ணி சொல்லலாம், நடைமுறையில் அப்படி இருக்காது.